பேய் பிடித்த நிலையில் இருந்த இருவர் மீட்பு பெறுகிறார்கள். இதிலே இன்றைய நற்செய்தியிலே பலரை பார்க்கிறோம். இயேசு, இந்த பேய் பிடித்து அதிலிருந்து மீண்ட இருவர், அந்த நகர மக்கள். இயேசு வாழ்வு கொடுக்க, நலம் கொடுக்க வந்தவர், அதை தருகிறார். இருவர் தீமையிலிருந்து நன்மைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நகர மக்கள் இந்த இருவரையும் பார்த்து பயந்திருக்கலாம், அல்லது இவர்களை கீழ்த்தரமாக உதாசீனப்படுத்தி நடத்தியிருக்கலாம். இவர்களை பற்றி கதை கதையாக பேசியிருக்கலாம். இப்பொழுது இவர்கள் மீண்டு வந்ததை பார்க்கிற பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை இயேசு போன்ற புனிதர்கள் அந்த புனிதம் தங்களை நெருங்கி வந்தால் தங்களுடைய வாழ்வும் பாவமும் வெளிவந்து விடுமோ என்ற பயம் இருக்கலாம். அல்லது புனித பேதுருவைப் போல எங்களை விட்டு அகலும் ஆண்டவரே, நான் பாவி என்ற ஒரு தாழ்ச்சி கூட இருக்கலாம். பொறாமையாக கூட இருக்கலாம். இந்த நகர மக்கள் பன்றிகளையெல்லாம் வளர்த்ததனால் இவர்கள் யூதர்கள் அல்ல. எனவே இயேசுவின் புன்புலம் இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்நியரான அவர்கள் இயேசுவை விட்டு விலகியே நிற்க விரும்புகிறார்கள். பிறருடைய நன்மையை, பிறர் பெற்றுக்கொண்ட நன்மையை பார்த்து பயப்படுகிறார்கள் அல்லது பொறாமைப்படுகிறார்கள். தாழ்ச்சியோடு இயேசுவை அணுகி வந்தால் மீட்பு பெற முடியும் என்ற உண்மையை மறந்து போயிருக்கிறார்கள். நாமும் இவர்களைப் போல இருந்திருக்கலாம். பொறாமையோடோ தற்பெருமையோடோ இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை அணுகி வந்தால் நலம் கிடைக்கும், இயேசுவை பற்றி கொண்டால் வாழ்வு மலரும் என்பதை உணர வேண்டும். முதல் வாசகத்திலே சாராயினுடைய வார்த்தைகளை பாருங்கள். ஆபிரகாம் வேறொரு மனைவியை தேடிக்கொள்ளவில்லை. சாராய் தான் அனுப்பி வைக்கிறார். சாராய் தான் இஸ்மாயில் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது பொறாமை வந்து விடுகிறது, சுயநலம் வந்து விடுகிறது. கடவுளை நம்பவில்லை சாராய். அதனால் தான் இஸ்மாயில் பிறந்தார். கடவுள் தெரிவித்த செய்தியை நம்பாமல் இருந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை வாழ்வு தரும் என்பதை நாமும் பல நேரங்களிலே மறந்து போய் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். நாம் எப்படி யோசித்து பார்ப்போம். இயேசுவை பற்றி கொள்வோம், வாழ்வு பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.